15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. இன்னும் எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் கடகராசி பிள்ளைகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. கடகராசி பிள்ளைகளுக்கு என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. காலமும் நேரமும் எங்கே விடுது? நம்மளும் ஒவ்வொரு நேரம் சந்தோஷத்துக்காக முயற்சி பண்ணுறோம். 3 மாதம் சந்தோஷமாக இருந்தால் 3 மாதம் கஷ்டப்படுறோம். அட ஏங்க 3 மாதம் 3 மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் 3 மணி நேரம் கஷ்டப்படுறோம். எவனுக்கோ காக்காவுக்கு என்ன சொல்லுவாங்க, மூக்கில் ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி பிரச்சனை ஆண்டவன் கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்குறானா என்னன்னு தெரில. பிரச்சனைக்காகவே ஒரு பகுதியை உண்டாக்கி அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டுட்டான் போல இருக்குது. அதனால் அந்த அமைச்சர் நம்மளுக்கு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் பிள்ளைக்கு. இது மாதிரி தான் கடகராசிக்காரவங்களுக்கு தோணும். ஏன்னா கடகராசிக்காரவங்க என்றைக்காவது சந்தோஷமாக இன்றைக்கி லீவுப்பா நல்லா இழுத்து போத்திக்கிட்டு ஏசியை போட்டுட்டு இழுத்து போத்திட்டு தூங்க போகிறேன்னு நீங்கள் என்றைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களே நமக்கு என்ன பண்ணுவாங்க, சும்மா கதவை திறப்பாங்க, பீரோவை திறப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளை தூங்கவே விட மாட்டாங்க. லைட்டை போடுவாங்க. சாரிப்பா தோ நிப்பாட்டிடுறேன் அப்படின்வாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் சாரின்னு ஒன்றை மட்டும் கேட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. எங்கே போனாலும் இந்த பிரச்சனை தொடரும். அப்போ கடகராசி இவ்வளோ துன்பத்தில் இருக்கிற கடகராசிக்கு சனி பகவான் இந்த வக்கர பயிற்சி அடைகிறார். 138 days 138 நாட்கள். இந்த 134 நாட்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு 3 விஷயமாக நான் சொல்கிறேன். இவர் என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, என்ன நல்லதை கொடுக்க போகிறாரு, நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், அவ்வளோதான் இப்போ செய்தி. முதல்ல இவர் கஷ்டத்தை கொடுக்க போகிறாரா பார்த்துருவோம். பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது வீட்டிற்கு சனி வந்து அங்கே வக்கரமடைகிறார், மீனத்தில் வக்கரமடைகிறார். அதனால் உங்களுடைய அப்பா நல்லா கவனிச்சிங்க. கடகராசிக்காரர்கள் வீட்டில் உங்களுடைய தந்தையார், தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு உடல் நலங்களில் கொஞ்சம் கவனம் ஏற்படணும், பார்த்துக்கணும். பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. ஏதாவது முக்கியமான பயணங்கள் ரொம்ப போட்டிங்க, ஆன்மீக ரீதியான பயணம், சுற்றுலாக்கள்லாம் போட்டிங்கன்னா தடைகள் வர வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த சனி வக்கரம் அடைகிறதுனால 138 நாட்கள் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது. எங்கே பிரச்சனையை கொடுக்குறாருன்னா தந்தைக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துவார். சார் எங்கள் அப்பாவே இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? அப்பா இருக்கிறவங்க அப்பாவை ரொம்ப பார்த்துக்குங்க. அப்பா மனசை நோகடிக்காமல் பார்த்துக்குங்க. அப்பாவுக்கு என்ன மெடிசன் சம்மந்தமாக செய்யணும்னு பாருங்கள். ஏதாவது ஒரு உடல் நலங்களில் அவங்களுக்கு சின்ன பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறனால அவங்க உடம்பை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நான் ஒரு அன்பாக சொல்கிறேன், இது ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அடுத்தது ஏன்னா இதுவும் ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுமாதிரி ஏதாவது ஒரு பயணங்கள், நான் இந்த ஊருக்கு போகணும், ஒரு சுற்றுலா போகணும், ஒரு ஆன்மீக யாத்திரை போகணும், பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு போகணும், இப்படிலாம் போனால் டக்குன்னு தடை ஏற்படும். ஃபீல் பண்ணாதீங்க. சரி, இந்த 138 நாள் அப்படி தள்ளி வைக்கிறோம். இதை மட்டும் எந்த விஷயத்தை உங்களுக்கு செட் ஆகலைன்னா தள்ளி வைக்கிறோம்.
ஒதுக்கி வைக்க, அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஹோல்டரில் வைக்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அதை டெலீட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களோட கொஞ்சம் கனெக்டில் இருக்கணும். பிடிக்குது பிடிக்கல, சார் எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது சார், பரவாயில்லப்பா, பிடிக்கலைனாலும் அவங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருந்துக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், நீங்கள் உதவி பண்ணலைனாலும் யார் மூலமாவது உதவி பண்ணுங்கள், சங்கடப்படுத்திடாதீங்க. ஏன்னா உடம்பு இயந்திரமே நின்று போயிடுச்சுன்னா ஆஃபீஸ் வேலை நின்று போயிடும்ல, அது மாதிரி தான். அதனால் இயந்திரத்தில் பாதிப்பு ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். அதனால் அப்பாவுடைய உடம்பை பார்த்துக்குங்க. சரி, என்ன விடிவு காலம்? கடகத்துக்கு தான் தொல்லையாகவே இருக்குது, இதில் இதை வேறு 2 சொல்லியிருக்கியே. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த காலகட்டத்தில் திடீர் திருமணங்கள் கைகூடும். தடைப்பட்ட சுப காரியங்கள், இந்த திருமணம், சீமந்தம், என்ன விஷயம், உங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்குன்னா திடீர்னு குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த நேரத்தில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், கல்யாண யோகம். கெட்டுப்போன உறவுகள் மீண்டும் சுமூகமாகிடும். உறவு கெட்டு போயிடுச்சுங்க, காதல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் லைஃபே எனக்கு இனிமேல் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டேன், ஒண்டியான ஆளாக தான் இருக்க போகிறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நம்மளாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பழைய நட்புலாம் புதுப்பிக்கப்படும், சுமூகமாகிடுவீங்க. கண்டிப்பாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். இரும்பு பொருட்கள் 4 வீலர் 2 வீலர் டெஃபினெட்லி வாங்குறதுக்கு நல்ல சான்சஸ் ஏற்படும். அதனால் சுப விஷயங்கள், எப்படி நான் அவரோட கஷ்டத்தை, அவர் வக்கரத்தில் ஆகிறதுனால என்ன சிரமம் கொடுக்குறாருன்னு சொன்னேன், நல்லது என்ன கொடுக்குறாருன்னு சொல்லிட்டேன். அதனால் அதில் விழிப்புணர்வோடு இருங்க, அதுக்கு தயாராக இருங்க. தடைப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் என் கடகராசி பிள்ளைகளுக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக கல்யாணம், காதல், குழந்தை கண்டிப்பாக உண்டு. இந்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சுமூகமாக, ஒரு பிரச்சனை, அதிகாரிக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க, ஒருத்தன் 7.5 இருக்கிறாங்க எனக்கு அப்படின்னா அந்த 7.5 வெளியில் போயிடுவான், இல்லை அவன் உங்களுக்கு தட்டி கொடுத்து சாரி கேட்டுருவான். ஸோ இப்போ நிறைய உங்களுக்கு சாரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் கேட்க வேணாம், அவங்க கேட்பாங்க. புதிய வாகனங்கள், கண்டிப்பாக வாகன யோகம் நிச்சயமாக உண்டு கடகராசிக்கு, ரொம்ப நல்ல நேரம். அதனால் இதை தைரியமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு யோகமான நேரமாக இதை கனெக்ட் பண்ணுங்கள். 138 days. பரிகாரம் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கடகராசிக்காரர்கள் கல்வி பணி செய்யுங்க. உங்களுடைய புத்தகங்கள், நீங்கள் படித்தவங்களாக இருந்தால், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்கு பிறகு அந்த புத்தகத்தை அடுத்த வருஷத்துக்குள்ளவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுங்க. நீங்கள் இப்போ 12th படிச்சிருக்கீங்கன்னா 11th படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் 12th படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் தான் பெரியவங்க கடகராசினா, அது 11th படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுங்க. அதுமாதிரி புத்தக தானம், அதுமாதிரி கல்வி சம்மந்தமான ஏதாவது உதவிகள் செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடகராசிக்கு இது ஒரு நல்ல அற்புதமான நேரம். அதுமாதிரி புத்தகம் படிங்க, ஏதாவது புத்தகங்கள் படிங்க. இந்த செல்ஃபோன்லாம் ரொம்ப யோசிக்காமல் புத்தகங்கள் படிங்க. பரிகாரமாக நம்ம சொல்லும்போது சனிக்கிழமையில் ஹனுமானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. துளசியில் ஒரு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க, இல்லை வெத்தலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எதுவும் தடை ஏற்படுதேன்னு நினைக்காதீங்க. அது உங்கள் காசை எக்கனாமிக்கலாக உங்களை கடவுள் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். இந்த வக்கரகதியில் போய் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் தாராள கை தலைமாட்டில் வையின்னுவாங்கல்ல, நம்ம கொஞ்சம் தாராளமாக கையில் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தை அவர் தடுத்து நிப்பட்டார். நாளைக்கு உனக்கு வேணும் வை அப்படிங்கிறார். அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கிங்க, நல்லது நடக்கும். 138 நாள் சனி வக்கர பலன் கண்டிப்பாக வளர்ச்சி கொடுக்கும், தடைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கும். அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அதில் உங்களோட முழு ஃபோக்கஸை கொண்டு போங்க. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை
எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தாருன்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர். அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.